உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சார், தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? தே வில் வின். கடைசிக்கு போராடி ஜெயிச்சிருவாங்கம்மா. வார் இருந்ததுன்னா போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்களாக. மிதுன ராசிக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 7.5 சனியில் போட்டு வாட்டி எடுத்தவர்களுக்கு மகர ராசி. நிமிடத்துக்கு நிமிடம் பல விஷயங்களை கற்று தெரியக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. யார் எதிரி, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு. கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இவங்க பார்க்காத விஷயம் கிடையாது, அத்தனையும் பார்த்துட்டாங்க. ஆனாலும் எதிர்பார்ப்புகள் உண்டு. இது ஜெயிக்குமா? கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. பட் அதுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 100 கிலோமீட்டருக்கு மேலே டிரைவருக்கு அப்படியே டல்லாவாங்க. 100 அப்படின்னு ஒரு மூச்சு எடுப்பாங்க. 100, 20, 20 போகிறதுக்குள்ளே அப்படியே லேட் ஆகும். அந்த மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு இத்தனை நாள் அப்படி போயிட்டு இருந்தது இல்லை. இப்போ பாருங்கள், அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் கூடி வரும். பூர்வீகமான விஷயங்கள் தேடி வரக்கூடியதாக. அதே சமயத்தில் நினைச்ச காரியங்கள் நடக்கும். மீன ராசிக்கு பிரச்சனை இல்லை, மீனராசி கூட இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. மீன ராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு இந்த குரு பயிற்சி அப்படின்னா திருச்செந்தூர். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குரு பயிற்சி பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகிறார், எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. சார், தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு இயல்பு பழக்கங்கள் இருக்குமா. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், எப்படிம்மா நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சொல்லுவீங்க, காலையில் கிளம்புனேன் சார், வீட்டிலேருந்து கிளம்பி அங்கேருந்து நேராக இங்கே வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன் சார், இப்போ இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணுறீங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப எலாபரேட்டாக சொல்லுவாங்க. காலையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி பூட்டி வந்து லைட் ஆஃப் பண்ணலாம் இல்லையா, அப்புறம் அது ஒரு சந்தேகம் வந்து உட்காந்ததுக்கப்புறம் கார் எடுத்தால் அப்போன்னு பார்த்து பாருங்களேன், டக்குன்னு ஒன்று மறந்து வச்சேன். உள்ளே போய் அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்தால் டிராஃபிக்லேருந்து அங்கேருந்து கிளம்பி வரத்துக்குள்ளே திருப்பி இங்கே வந்து ஃபோன் அடித்தா சிக்னல் வேறு வர மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படி ஒரு இயல்பாக ரொம்ப பேசுவாங்க. அது அவங்கக்கிட்ட, ஏன்னா கஷ்டங்களை அவங்களுக்கு புதுசு கிடையாது, அவங்க பார்த்து பழகிட்டாங்க. இப்போ தனுசு ராசிக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை தான், ஆனால் அதை பார்த்து பழகினங்காட்டி அது பெருசாக தெரியாது. இதுவும் கடந்து போகணும், இதுதான் இந்த பிரச்சனை தானே. அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டோம்னா ரொம்ப அற்புதமான ராசி. நம்ம அவங்ககிட்ட போய் சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, நீங்கள் பாருங்களேன் அப்படிலாம் சொன்னோம்னா ஓ அப்படின்னு வாங்க. ஏன்னா பார்த்து எதுவுமே நடந்து நிறைய அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராமை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஒன்றும் நடக்கலை சார் எனக்கு, நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கேள் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் தெளிவாக சொல்கிறேன், கஷ்டம் இருக்க தான் செய்யும், ஒரு தடங்களை தாண்டி தான் ஜெயிப்பாங்க. பட் தே வில் வின். கடைசிக்கு போராடி ஜெயிச்சிருவாங்கம்மா. வார் இருந்ததுன்னா போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்களாக தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா விரயங்களோ கஷ்டங்களோ ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது, பார்த்து பழகி ஜெயித்தவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் ஜெயிப்பார்கள் தடங்களை தாண்டி. தனுசு ராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? குரு வழிபாடு. இந்த குரு வழிபாடை மட்டும் அவங்க எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய வழிபாடாக அமையும். சார், சித்தர்களினுடைய வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அதே மாதிரி வாழும் குருமார்களை நம்பி இருக்கிறது, அவங்க டீச்சர்ஸ், அவங்களுடைய குருவாக இருக்கக்கூடியவங்க நம்புறது ரொம்ப விஷயம். நிச்சயமா சார். அடுத்ததா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசி என்பர்களுக்கு, மகர ராசிக்கு 7.5 சனி போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாட்டி எடுத்தது. சும்மா சாதாரணமாக எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, யார் மகரம், உங்கள் ராசிக்கு அதிபதி தான் சனி பகவான், என் ராசி அதிபதி தான் இப்படி வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரேன்னுவாங்க. பட் அந்த 7.5 சனி போனதே பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு, அதுலேயே பெரிய ரிலீஃப் இருக்குது. பட் இந்த டைம் வந்து மகர ராசி மாதிரி சூப்பர் ராசி எதுவுமே இல்லை, சூப்பரான ராசி. ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு மனதளவில் பாதிக்கும். இந்த பட்டினத்தார் கதை பார்த்துருப்பீங்க, அவர் பாட்டுக்கு சிவனேன்னு படுத்துன்னு இருப்பார். அப்போது படுத்துன்னு இருக்கும்போது ஒரு அம்மா சொல்லுவாங்க, இவர் தான் பெரிய சித்தருப்பா, மிகப்பெரிய சித்தர், பாரேன் ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒன்றும் இல்லாமல் படுத்துன்னு இருக்கார். ஒன்று இன்னொரு அம்மா கூட வந்தவங்க சொல்லுவாங்க, என்னத்து போய் ஒன்றும் இல்லாமல் அவர் எங்கே போய் சித்தர், தலகாணிக்கு பதிலாக கையை வச்சுன்னு இருக்கார்.
அவரை போய் சித்தர்னு சொன்னேன் அப்படின்னா அந்த அம்மா பாட்டுக்கு போயிடுவாங்க. அவர் டமார்னு எந்திரிச்சு, சிவசிவா பாரேன், இந்த பெண்மணியின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய அறிவுறுத்தினேன். கரெக்டு, சித்தராக போனோன்னு எனக்கு எதுக்கு போய் அப்படின்னு சொல்லி கையை எடுத்து தலையை மட்டும் வச்சு படுத்துட்டு இருப்பார். ஸோ பார்த்தியா சித்தரை சொன்னோன்னு எடுத்துகிட்டா இருப்பார். அதுதான் அவருக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா அதே அம்மா திருப்பி சொல்லும், என்னத்து போய் சொன்னோன்னா போயிட்டு வர லேடிஸ்லாம் என்ன பேசுகிறாங்க கேட்டுருக்கு, இவரை பாதியாக சொல்கிறேன். அப்போ திருப்பி எந்திரிச்சு சிவசிவா இன்னும் நான் எத்தனை ஆண்டுகள் எடுக்கணும்னு யோசிச்சாராம். அப்போது நிமிடத்துக்கு நிமிடம் பல விஷயங்களை கற்று தெரியக்கூடிய ஒரு காலமாக யார் எதிரி, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ யார் வேணுங்கிறத தெளிவாக வச்சுப்பாங்க. இது தேவையில்லை, இது அனாவசியம், இது அனாவசிய செலவுகள். இசையமைப்பாளர், சினிமாவை சார்ந்து இருக்கிறவங்க, புது தொழில் தொடங்கினவங்க, பணவரவை எதிர்பார்த்தவங்க, மனசுக்கு நிம்மதி வேணும்னு வச்சுக்கோங்களுக்கு சக்ஸஸ். நீங்கள் பெரிய ஐடி கம்பெனி வச்சுருந்தீங்க, பெரிய நிறுவனம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து மகர ராசி நண்பர்களை நிறைய பேர் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக மாறும். சார், மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் அவங்கள சிகர முயற்சி விட கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? ஐயப்ப சுவாமி, ஐயனார் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும். நிச்சயமா. கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி 2026 குரு பயிற்சி பலன்கள். இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்க பார்க்காத விஷயம் கிடையாது, அத்தனையும் பார்த்துட்டாங்க. ஆனாலும் எதிர்பார்ப்புகள் உண்டு. இது ஜெயிக்குமா? கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. பட் அதுக்கு டைம் பர்மிட் பண்ணோம்ல, அந்த நேரம் பர்மிட் பண்ணணும். அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவர்கள் மற்றவர்களுக்கு அதிர்ஷ்டசாலி. தனக்கு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்கும். அவர்கள் இருந்தாலே மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. நல்ல மனசு, நிறைய உபயம் பண்ணக்கூடியவங்க. வெளியில் தெரியாமல் சில காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு விளம்பரமெல்லாம் பண்ண மாட்டாங்க. பேச்சுத்திறமை அவர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். வேகமாக செயல்படுவாங்க. நீங்கள் இங்கேருந்து நடந்தால் டக்குன்னு ரஜினி சார் மாதிரி 10 அடி ஸ்பீடாக நடப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பீடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்பீடாக இருக்கிறவங்கள கூட வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் கும்பராசியுடைய இயல்புகள்மா. இந்த கும்பராசிக்கு இப்போது உடம்பு உபாதைகள் கவனமாக இருக்கணும். கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். இந்த வருஷம் நவம்பர் டிசம்பருக்கு மேலே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ராகு பகவான் அந்த இடத்துலேருந்து போயிடுறார். அதில் ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க கும்பராசி அன்பர்கள். கண்டிப்பாக சார். சார், இவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சக்தி கொடுக்கக்கூடிய வழிபாடாக. கண்டிப்பாக சார். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? மீனராசி காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் ராசி. இந்த ராசிக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஏதோ ஒன்று இத்தனை முயற்சி எடுத்தும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 10 டிஸ்டன்ஸில் அப்படி இடிக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நீங்கள் ஒரு 500-600 கிலோமீட்டர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் டிரைவருக்கு அப்படியே டல்லாவாங்க. 100 அப்படின்னு ஒரு மூச்சு எடுப்பாங்க. 100, 20 போகிறதுக்குள்ளே அப்படியே லேட் ஆகும். அந்த மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு இத்தனை நாள் அப்படி போயிட்டு இருந்தது இல்லை. இப்போ பாருங்கள், குரு பகவான் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி 5ஆம் இடத்துல வர்றார். 5ஆம் இடத்துல வந்தால் ஒரு 1000 வருஷம் தவம் இருந்த சித்தர் கண்ணு திறந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பலன்கள் அவருக்கு இருக்கும். ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் கூடி வரும். பூர்வீகமான விஷயங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நினச்ச காரியங்கள் நடக்கும். மீன ராசிக்கு பிரச்சனை இல்லை, மீனராசி கூட இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா 7.5 சனி இருக்குது. இதில் ஒன்றில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், ஆரோக்கியத்தில் மட்டும். மீதி எல்லா விஷயங்களும் மீனராசி என்பவர்களுக்கு கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடம் யோகம், 5ஆம் இடம் ப்ளஸ்ஸு. ஆனாலும் உழைக்கணும். நான் சொன்ன உடனே அதிர்ஷ்டம் வராது, முயற்சி எடுக்கணும். அப்படி எடுத்தால் கண்டிப்பாக இத்தனை நாள் கிடைக்காது, இனிமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா சார். மீனராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு இந்த குரு பயிற்சியில் அப்படின்னா அது என்னது? திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கண்டிப்பாக சார். குரு பயிற்சி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குது, எது செய்யலாம் செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு எது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நிச்சயம் ஐபிசியினுடைய நிறுவனத்தினருக்கும், அது மட்டும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்களுக்கும், கேமரா எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும்,
உங்களுக்கும் எனக்கு கேள்வியை டமான்னு கேட்குறீங்க, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.